இருக்கு? மௌனமே காதலாய் படம் வந்து மிக அருமை. இசை வந்து அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கு. பிரீத்தி, மணி, பிரேமா இந்த கேரக்டர்ஸ் அருமையாக இருக்குது. என்னுடைய நடிகரும் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கோவூர் ரவி அவர்கள் அருமையா அந்த படத்துல செந்திலாவே வந்து வாழ்ந்திருக்காங்க. உண்மையிலே வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து இந்த மருத்துவர் வந்து எப்படி இருக்கணும், மருத்துவர் வந்து எப்படி உண்மையா நேர்மையா இருக்கணும், அந்த விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் அற்புதமா அழகா இயக்குனர் அவர்கள் வந்து கதாபாத்திரம் வந்து செதுக்கியிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன, ரெண்டாவது கதாபாத்திரம் அதுவும் சரி 20 குழந்தைகள், அனாதை குழந்தைகள், அந்த அன்போட பாசம் உண்மையா எனக்கு மதிப்புக்குரிய தயாரிப்பாளரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் கோவை ரவி அண்ணா அவர்கள் அந்த கதாபாத்திரம் வாழ்ந்து என்னையும் என் கண்களையும் கண்ணி முறையாக வர வைத்து விட்டார்கள். இது உண்மை. அதை விட பாடல்கள் அனைத்து பாடல்களும் மிக அருமை. அதில் 2 பாடல்கள் மெலோடி சாங்ஸ் இதயத்தின் சென்றதாக எல்லோருடைய இதயங்களிலும் இரவிலும் இசை தாளாட்டாக மௌனமே காதலாய் திரைப்படத்தின் பாடல்கள் இயக்குனர் அவர்கள் அனைத்து கதாபாத்திரமும் அழகா செதுக்கியிருக்காங்க. அதே போல் மணிங்கிற கதாபாத்திரம் என்னை போன்ற ஒரு மாற்றுத்திறனாளி அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் ஓடி ஓடிய அந்த கடல் காட்சிகள் இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் அவருக்கு வாய்ப்பு தந்து அருமையாக நடிக்க வச்சிருக்காங்க. இந்த தருணத்தை நான் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு கோவூர் ரவி அவர்கள் அடுத்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள் என்பதும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் நம் கண்களுக்கும் நம் இதயத்துக்கும் விருந்தாயிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு மருத்துவர் வந்து எப்படி உண்மையை நேர்மையா இருக்கணும் அதை விட்டு கொடுக்காம அந்த கதாநாயகி வந்து அழகா கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சொல்ல போனோம்னா அந்த அந்த கதாபாத்திரம் அந்த செந்திலாவை வாழ்ந்திருக்காங்க. நீங்க இதுக்கப்புறம் நீங்க அது பாக்குறப்போ காலம் கூட ஜெயந்தா வந்து செந்திலோட கதாபாத்திரம் பிசில் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் குழுவினருக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த கோவை ரவி அவர்களுக்கும் கோவூர் ரவி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு வணங்குகிறேன். இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. சரவண வருஷம் இந்த மாதிரியான படம் வந்து இந்த வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு பாட்டும் சரி, அந்த கோவூர் ரவியும் சரி, அவர் நல்ல ஒரு பிரமாதமாக இந்த படத்தை பாட்டு இசை கொடுத்துருக்காரு. அவ்வளோ எனக்கு ரொம்ப கண் கலங்கிட்டேன். படம் பார்த்து கண் கலங்கிட்டேன். அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்தது. மேலும் மேலும் அவர் வந்து இன்னும் நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் அந்த ஆண்டவன்ட்டு பிரார்த்திக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக இது மெலடி சாங் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ணன் ரொம்ப கோவூர் ரவி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தை என்ன சொல்ல வர்றாரு கோவூர் ரவி சார்? ஒரு மெசேஜ் தான், எல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. பாட்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மெலடி சாங் நல்லா இருக்கும். சாங் நல்லா இருந்தது. நீ எந்த மானம் விடாத பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது. ஃபைட் படத்தில் இருக்குங்களா? ஃபைட் நல்லா இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் நல்லா படம் நல்லா ஹிட் ஆகணும். ரொம்ப பெரிய ஹிட் ஆகிட்டு நல்லா மேன்மேன் நல்லா வளரணுங்க. ரொம்ப இந்த படத்தின் மூலம் அவங்க என்ன கதை சொல்ல வராங்க லேடிஸுங்களுக்கு? என்ன சொல்றது, நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். லைட்டிங் நல்லா இருக்கு. சத்தமாக பேசுங்க சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ படத்தோட கேமரா ஆங்கிள், லைட்டிங்கு, அந்த அவங்களோட கதாநாயகன் அவங்களோட சுவாரஸ்யம், மக்களுக்கு வந்து என்ன உணர்வு கொடுக்கணுமோ அந்த உணர்வு வந்து ஒரு தாய் வந்து எந்த கருவில் பிறக்குதோ அந்த மாதிரி படத்தை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது அந்த உணர்வுகள் அனாவசியமாக இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து எல்லாரும் சமங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஹீரோ வந்து இப்படி தான் ஹீரோ ட்ரெஸ்ட் நல்லா ஹைலைட்டாக இப்படி இருக்கணும் இல்லை, இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மனிதனை, சாதாரண ஒரு மனிதனை, ஒரு நம் மனசுக்குள்ள இருந்த ஒரு உணர்வை எடுத்துக்காட்டி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த படத்து மேலும் வளர்றதுக்கு என்னோட பாட்டு படத்தில் இருக்குங்களா? பாட்டு வந்து எல்லாமே நல்லா மெலடி சாங்குகள் நல்லா இருக்குது. ஸோ அந்த சாங்குகளும் நல்லா உணர்வுபூர்வமாக கொடுத்துருக்காங்க. ஃபைட்டு சார்? ஃபைட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட் மாதம் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி படத்தில் இருக்குங்களா? காமெடியும் நான் ரசித்து ரொம்ப சிரிச்ச காமெடியும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் என்ன சார் கதை சொல்கிறாங்க? கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு தாய்மொழி உணர்வுகள் அனாதாசிரமத்தில் இருந்து இல்லாதவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அதை வந்து மேலும் வளரணும், இந்த மாதிரி எல்லாரும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ். இதாவது படத்தோட. நன்றி சார். டைரக்டர் சார் வந்து வேகம் பேசுங்க, சத்தம் சார், சத்தம் டபுள் மீனிங் டைலாகோ ஹீரோயினை டச் பண்ற மாதிரியோ எந்த ஒரு ஆபாசமான ஒரு சீன் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு மனுஷனா வாழ்றது எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காப்புல கோவூர் சார். இதுப்போ வந்து ஹீரோயினை வச்சு ஒரு டாக்டர்ன்றவங்க எப்படி இருக்கணும், டாக்டர்ன்றவங்க ஒரு மனுஷங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்ன்றத ஹீரோயினை வச்சோம். வில்லனை வச்சு ஒரு டாக்டர் வந்து தப்பான ஒரு வழிமுறைக்கு போகக்கூடாதுன்றதை வில்லனை வச்சு சொல்லியிருக்காங்களா. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. தேவையில்லாத ஒரு ரெட்டார்த்த வசனமும் தேவையில்லாத ஒரு காட்சிகளும் ஆபாச காட்சிகளும் இல்லை. நல்லா எல்லாருமே குடும்பத்தோட பார்க்குற மாதிரி ஒரு படமாக கேமரா லைட்டு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. பாட்டு சார், பாட்டு நல்லா இருக்குது சார். பாட்டு நல்லா இருக்குது. ஃபைட்டு சார், ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எப்படி சார் இருக்குது? காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சார் வந்து ஹீரோவாக பண்ணுறதுனால தேவையில்லாத சீனும் இல்லாமல் ஒரு நடிகராக நடிச்சிருக்காங்க. நல்லா படம் எப்படி சார்? நீங்கள் கேமரா இருக்கா? கேமரா சார், படத்தில் கேமரா ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ எங்கள் தேட்டரில் பார்க்கும்போது படத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்கு, நீங்கள் நினைச்ச ஃபீல்டில் வந்திருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்லா வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும்ட்டு. அது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன். நான் ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். ஈரோடு சௌந்தர் சார் பண்ணியிருக்கேன், பாண்டியன் சார் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த கதையை மௌனமே காதலை இந்த கதையை கேட்டோம். நல்லா இருக்குது இந்த கதையை எப்படியா படம் சொல்லி கோவூர் சார் அவர்கிட்ட இந்த கதையை சொன்னோம். சந்திரன் நல்லா இருக்குது இந்த கதை, எப்படி நம்ம பண்ணுவோம், நானே பண்ணுறேன், சரி பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த படத்தோட கதை நல்லா வந்திருக்கு. சாங் நல்லாயிருக்கு, ஃபைட்டும் நல்லாயிருக்கு. இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசருக்கு, சின்ன டைரக்டர்ஸுக்கு ஊக்குவிட்டு இந்த படத்தை வெளியில் கொண்டு வரணும். பெரிய படம் இல்லைனா கூட அந்த சின்ன படத்தோட ரேஞ்சையும் கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தால் மக்களுக்கு நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி சின்ன டெக்னீஷியன்ஸ்லாம் பண்ணுவோம். மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துருக்கு. சாங் 4 சாங் அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஃபைட் மாஸ்டரும் பண்ணியிருந்தார், நல்லாயிருக்கு. ப்ரொடியூசரும் எங்களுக்கு ஒத்துழைச்சு இந்த படத்தை பிடிச்சி எப்படியாவது ரிலீஸுக்கு வெளியில் கொண்டு வரணும்னு பாடுபட்டார். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகள் அவருக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக நிற்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். அச்சாரம் யூடியூப் சேனல் மூலயமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி, பெருமையோடு இருக்கேன். என் பேர் மணிஷ், மியூசிக் டைரக்டரு. இந்த மௌனமே காதலாய் திரைப்படத்தில் ஃபுல்லாக மியூசிக் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 4 சாங் 5 சாங் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ஸ்னேகன் தான் எல்லா பாட்டும் எழுதினாரு. அதில் 4 பாட்டு தான் இதில் பண்ண முடிஞ்சது நம்மளால். ஏன்னா அதோட டியூரேஷன் கணக்கு ஒரு சாங் யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் சப்ஜெக்டு, நல்லா வந்திருக்கு. மற்றபடி இதில் ஃபைட்டு எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் கதை வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்கார் டைரக்டர் முருகேசன் சார். இந்த வாய்ப்பை வந்து கோவூர் ரவி சார் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இது மூலயமா உங்களெல்லாம் சந்தித்து என்னோட இசையை நீங்களும் கேட்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை நான் வெளிப்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த அச்சாரம் சேனலுக்கும் ரொம்ப நன்றி. சரி, நீங்கள் மியூசிக் டைரக்டராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. இப்போ மக்களாக பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த அவுட்புட் படத்தில் இருந்துச்சுங்களா? படத்தில் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, ஒரு சின்ன பட்ஜெட் மூவியில் எவ்வளோ மேக்ஸிமம் செய்ய முடியுமோ அது எல்லாருமே கேமராமேன், ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும் எல்லாமே மேக்ஸிமம் பண்ணியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் எங்களால் பண்ண முடியும். ஆனாலும் சில டெக்னிக்கலாக எக்கனாமிக்கலாக பண்ண வேண்டிய சூழல் இருந்தது இந்த படத்தில். அதனால் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் இந்த படத்தோட இது பண்ணியிருக்கோம். சார் வணக்கம் சார், படம் எப்படி இருக்கு சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. ஒரு குடும்பத்தோட ஃபேமிலியோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மனசுக்கு நல்ல படம் பார்த்தா ஒரு திருப்தியாக இருக்குது சார். நிச்சயம் தாராளமாக பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட்டு 100 கோடி 200 கோடி 300 கோடி எடுக்கிறவங்களோட இந்த மாதிரி சாதாரணமாக எடுக்கக்கூடிய ப்ரொடியூசரு, டைரக்டரு அவங்களும் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பப்ளிக் வந்து நிச்சயமாக அந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்து மனசு நல்லா இருக்கும். படம் சிறப்பாக இருக்கும். படத்தில் என்ன சார் கதை சொல்லியிருக்காங்க? கதை வந்து நல்ல மனசு இருக்கணும், உதவக்கூடிய ஏழைகளுக்கு, இந்த மாதிரி அனாதை பசங்கள்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவணுங்கிற எண்ணத்தை வந்து சொல்லியிருக்காங்க.
நல்ல சிறப்பாக இருக்கும். நடித்த நல்லா எல்லா நடிகர்களுமே நல்லா சிறப்பாக அருமையாக அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா அதாவே வாழ்ந்துருக்கிறாங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பாட்டு படத்தில் நல்லா இருக்கா சார்? பாட்டு நல்லா இருக்குது சார், அருமையாக இருக்குது. அதுவும் நல்லா ஒரு டேரக்டர் மியூசிக் டைரக்டர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு சார்? ஃபைட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் நல்லா இயற்கையாக நேச்சுரலாக ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் ஆக்டிவ் இதெல்லாம் இல்லாமல் நடிப்பு இல்லாமல் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஃபைட் மாதிரி நல்லா சிறப்பாக இருக்கும். படம் பார்த்துருக்கீங்களா? படம் எப்படி சார் இருக்கு? படத்தில் என்ன சார் சொல்லியிருக்காங்க? நான் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அனாதை குழந்தைங்களுக்கு வந்து தத்தெடுத்து வளர்க்குறது எப்படி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு காதல், அப்புறம் வந்து சென்டிமெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஃபைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் நல்லா படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். பாட்டு எப்படி சார் இருக்கு படத்தில்? பாட்டு 4 பாட்டு இருக்கு. ஒரு 3 பாட்டு நல்லா கேட்குறதுனால. ஃபைட்டு சார்? ஃபைட்டு 3 ஃபைட் இருக்கு. 3 ஃபைட்டும் நல்லா நடிச்சுருக்கு. நல்லா காமெடி சார்? காமெடி லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருக்குது. சென்டிமெண்ட்டாக போகுது. ஒரு ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக அது போயிட்டுருக்கு. அதெல்லாம் அதில் காமெடி அவ்வளோ தேவைப்படுற இடத்துல வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும் பார்க்கலாம். ஓகே சார். நான் கோவூர்லேருந்து பேசுகிறேன். இந்த படத்தோட டைரக்ஷன், ப்ரொடியூசர், ஹீரோ பண்ணிக்கிற படத்தில். இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ரிலீஸு. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேவி வந்து பேசுகிறோம். ஆடியன்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு 40 பேர் எல்லாமே தேவி பாலம். இது சாரி, தேவி பாலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஒரு 40 பேர் நல்லா ரசித்து பார்த்தாங்க. அதுவும் இல்லாத இதில் ஃபைட்டுங்க வந்து 3 ஃபைட்டு நல்லா இருக்குது. எல்லாமே குறைச்சல. நாளைக்கு இன்னைக்கு பார்த்து நாளைக்கு நான் வரணும் அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம ஊர் வந்து ஒரு கோவில் தான், பெரிய லெவல்லாம் கிடையாது. அந்த ஊரில் வந்து நான் இந்த